வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இந்த உரையை தொடங்குகிறேன். நீங்கள் எல்லாம் பிரம்மஞான பயிற்சியை முடித்து விட்டீர்கள். பிரம்மம் பற்றிய ஒரு தெளிவான அறிவை பெற்றிருக்கிறீர்கள். பிரம்மம்னா என்னங்க? இறைவன், கடவுள், தெய்வம், ஆதி, இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்திற்கும் மூலமான ஒன்று. அது மெய்ப்பொருள் தானே? அது அறிவும் ஆற்றலும். அதுதான் விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, சொல்றோம் அல்லவா? நொறுங்கி துகள்களாகி, விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, அண்டங்களாகி, அப்புறம் முறையாக கூடி உங்க கவியில் இருக்கு, பிரம்மஞான கவியில். அதைத்தான் ஞாபகப்படுத்துறேன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். இல்ல, அந்த ஐம்பூதங்களால் ஆனதுதான் அண்டங்கள். இதைத்தான் முதல் வகுப்புல அது அறிவும் ஆற்றலும் சுத்தவெளின்னு சொன்னோம். 2வது வகுப்புல அதுதான் அண்டங்கள், அங்கதான் வான்காந்தம், 5 விளைவுகள்னு சொன்னோம். 3வது வகுப்புல அதுதான் முறையாக கூடி தாவரமாகி, புழுவாகி, பூச்சியாகி, ஊர்வனமாகி, கால்நடையாகி, மனிதனாக, மனித சமுதாயமாக உள்ளது என்பதை உங்களுக்கு விளக்கிவிட்டோம். நீங்களும் தவம் செய்து விளங்கிக் கொண்டீர்கள். சரியா? அது எப்படி விளங்கிக் கொண்டீங்க? இப்ப செஞ்சீங்க பாருங்க, இறைநிலை தவம். அதுதான் அது. இறைநிலை தவம் இதானே பண்ணீங்க. அப்போ இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் உறுதியாகிவிடும். இப்ப இதுவரைக்கு விளக்கம் பெற்றிருக்கிறீர்கள், தெய்வ நிலையை விளங்கி கொண்டு இருக்கிறீர்கள். இதுல யாராவது ஒருவேளை உணர்ந்திருக்கலாம், அந்த நிலையை நீங்கள் அடைந்திருக்கலாம், இயற்கையோடு உங்களுடைய மனம் கலந்திருக்கலாம், சுத்த வெளியோடு கலந்திருக்கலாம். எனக்கு தெரியாது. இப்படி யாராவது கலந்தவங்க இருந்தா எனக்கு சொல்லுங்களேன். நான் அந்த சுத்த வெளியை அப்படியே நான் என்னன்னு சொல்றேன், அது எப்படி இருக்கும்னு சொல்றேன். கும்மிருட்டு அகக்காட்சியாக தெரியும். அப்படியே தவத்துல சுத்த வெளி துரியாய தவம் பண்றீங்க பாருங்க, பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கும் இருட்டா தெரிஞ்சிடும். தெரியும் போது அது அதிர்றது தெரியும், நொறுங்கிறது தெரியும், துகள்களாவதும் அது விண்ணாக மாறி அந்த சுத்த வெளியில தன்னைத்தானே சுற்றி கொண்டு அளக்க முடியாத வேகத்தில் பறந்து ஓடுவதை நீங்கள் அகக்காட்சியாக காண்பீர்கள். இதுதான் தவத்துல சமாதி நிலை. அதுதான் இறை உணர்வு பெற்ற நிலை, கடவுளை கண்ட நிலை. புரியுதா? கண்டு கொண்டேன், தன்னை அறிந்த நிலை. புரியுதா? இதுவரையில் இப்ப யாருக்காவது இந்த நிலை வந்திருக்குதா? இருக்கிறவங்க இருந்தால் கை தூக்குங்க. ஒன்றும் இல்லை. வெரி குட். அம்மாவுக்கு வந்திருக்குது. அப்படியானால் அவர்களுடைய ஒரு மாற்றம் வர வேண்டும் அல்லவா? அவர் எப்படி இருப்பார்? தன்னை அறிந்தவர். அதுக்கு என்ன அடையாளம்? சூப்பர். மனிதன் மனிதனாகி விடுவான்.
உருவத்தால் மனிதன், ஆனால் பண்பால் விலங்கு. இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இல்லையா? பிறர் வளம் பறித்து, பிறர் வாழும் உரிமையை பறித்து. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வாழ உரிமை இருக்கிறது. உயிர்களுக்கு வாழும் உரிமை இருக்கிறது. ஏனென்றால் அந்த உயிர்களாக வாழ்வது யார்? இறைவனா நானா? நான் இல்லையா? நான் தான். இதான் நான். யார் நான்? நான் என்பது அறிவு. அது சுத்த வெளி மெய்ப்பொருள். புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்க இறைவனை பார்த்துருக்கிறீங்க. அப்ப நான் யார்? நான் கடவுள். எல்லாரும் யாரு? கடவுள். அப்ப நீயும் நானும் சமம். முடிஞ்சு போச்சா? ஈக்குவல். அந்த சம உணர்வு தான் அன்பு. இந்த சம உணர்வு வந்தாதான் அன்பு மலரும். புரியுதா? இந்த சம உணர்வு நீ உன்னை வேறாக நினைத்தால், சமுதாயத்தில் இருந்தோ இயற்கையில் இருந்தோ மனிதன் பிற உயிர்களை தன்னை வேறாக நினைக்கிறான். அதுக்கு பேர் தான் தன் முனைப்பு. அதுக்கு பேர் தான் வடமொழியில ஆணவம். ஆங்கிலத்தில் என்ன பேர்? அதையாவது சொல்லுங்களேன். ஈகோ. புரிஞ்சுதுங்களா? அப்ப ஈகோவுக்கு எதிர் சொல்ல என்ன? சம உணர்வு. அதான் அன்பு. புரியுதா? எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் போற்றி மகிழ்ந்தாரே. யாரு? இயேசு பிரான் சொல்லுவாங்க. எல்லா மகான்களும் உயிர்ம நேயம் தான் பேசியிருக்கிறாங்க. உயிர்களை பற்றி எல்லாரும் உயிர் வாழணும். அவங்க தான் பெரியார். பெரியவர்கள், அறிவிலே உயர்ந்தவர்கள். அவங்களுக்கு தான் செலவு வச்சிருக்கிறோம். சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்தவர்கள், அவர்கள் மக்களை நேசித்தார்கள், உயிர்களை நேசித்தார்கள். உயிர்மநேய அன்புள்ளவர்கள். புரியுதா? அரசியல் தலைவர்கள் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாக பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் அவர்கள் மக்களுக்கான, உயிர்களுக்கான ஆட்சியை கொடுக்க முடியும். அதனாலதான் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகிலுள்ளே பொறுப்புடைய தலைவர்களில் 3 தலைவர்கள் யாரெல்லாம்? சமயத்துறை தலைவர்கள், ஆன்மீகத்துறை தலைவர்கள். புரியுதா? நீங்க ஆன்மீகத்துறை தலைவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆன்மீக அமைப்புகள் இருக்குது. கோயம்புத்தூர்ல சுற்றி சுற்றி இருக்குது. நான் அதை மேடையில் சொன்னா நல்லா இருக்காது, சொல்லக்கூடாது, நாகரிகம். உலகம் முழுதும் ஆன்மீக அமைப்பு நிறைய இருக்கு. இந்த பாருங்களேன், யாராவது அந்த சுத்த வழி, அறிவு, பேராற்றல், அருட்பேர் ஆற்றல் தான் தெய்வம், அதுதான் கடவுள், அதுதான் எல்லா உயிர்களாகவும் இருக்கிறது என்று இப்ப வாழ்ற மற்றவங்களுக்கு தெரியாது. வாழ்ந்து மறைந்தவர்கள் சொல்லிட்டாங்க. இப்ப வாழுகிற மகான்களில் வேதாத்திரி மகரிஷிக்கு அப்பால யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? சொல்லுகிறார்களா? இப்போ எனக்கு தெரிய இல்லை. அது நான் ஒரு ஆன்மீக துறை, தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறை, அது கோயில் கடவுள் பற்றியது தானே, ஆன்மா பற்றிய அறிவு தானே, ஆன்மீகத்துறை தானே. இங்கே தானே பணியாற்றினேன். எத்தனை பேர் வந்தாங்க? யாரும் சொல்வார் இல்லையே. இப்ப புரியுதா? இது ஆன்மீக கல்வி, ஆன்மீக கல்வி கூடம். இவர் சொல்றார். புரியுதா? புரியலையா? இல்ல வேற யாராவது சொல்றதா இருந்தா எனக்கு தகவல் சொல்லணும். எங்க? அதைத்தான் மகரிஷி சொல்றாரு. இதை நம்ம கொடுத்தோம்.
ஐயா சொல்லி இருக்கிறோம்மா. நம்முடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா எஸ்கேஎம் அவர்கள் எத்தனை முறை கொடுத்திருக்கிறோம். சிஎம்முக்கும் கொடுத்திருக்கிறோம், பிஎம்முக்கும் கொடுத்திருக்கிறோம், இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எங்க போட்டாங்களோ தெரியலையே, அதான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால்தான் மாணவர்களுக்கு நாம நேரடியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? மாணவர்களை கொடுத்தா அந்த மாணவர்கள் அதை விரும்பி படிக்கணும்ல. அப்படி நம்ம கொடுக்கல. அவங்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தி கற்றுக் கொடுக்கவில்லை நாம் கூட. புரியுதா? விரும்பி வர வேண்டும். பண்பாட்டு கல்வின்னு சொல்றோம். ஆன்மீக கல்விக்கு வாருங்கள், ஆன்மாவை அறியும் கலையை கற்றுக்கொள்ள வாருங்கள் என்று மாணவர்களை அழைக்கணுமா இல்லையா? உயிர் அறிவு, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், உயிர் பற்றிய அறிவுக்கு. புரியுதா இப்போ? ஆனா மகரிஷி அதான் சொன்னாரு. அந்த அறிவை அங்க கொடுக்கல, இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மாணவர்களா இருந்த காலத்துல இந்த அறிவு கிடைச்சிருந்தா நீங்க பிரம்மஞான பயிற்சிக்கு வரவே மாட்டீங்களே. எதுக்கு வரணும்? நீங்க தான் துன்பம் இல்லாமல் வாழ்வீங்களே. துன்பம் இல்லாமல் வாழலாம், வாருங்கள். ஆன்மாவை அறிய வாருங்கள், நல வாழ்வுக்கு. அது துன்பம் இல்லாத வாழ்வு. நீங்க ஆன்மாவை அறிந்தவராக இருந்தால், தன்னை அறிந்தவராக இருந்தால், கடவுளை அறிந்தவராக இருந்தால் உங்க வாழ்க்கையில துன்பமே இருக்காது. திருமூலர் சொல்லுகிறார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, ஒன்றே குலம். புரியுதா? ஒரு தெய்வமே, ஒரே மனித குலம். மனித குலம் ஒன் யூனிட். புரியுதா? நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். இந்த அறிவு வந்து விட்டதா? மத தலைவர்களுக்கும் இல்லை. புரியுதா? சரி, பொருள்துறை தலைவர்கள் அவங்களுக்கு வேணுமா இல்லையா? ஏன்? இந்த பொருள்துறை தலைவர்கள் பொருளை ஈட்டி அவனே வச்சுக்கிறான். புரியுதா? அவன் இந்த பொருள் யாருக்காக ஈட்டுனா? உனக்காக மட்டுமா? அவன் மனித குலத்துக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவளுக்கு கொடுக்கணும்ல, அன்பு வேணுமில்ல. புரியுதா இப்போ? அதைத்தான் சொல்றேன். இப்போ இது அன்பை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். இதுக்கு ஏதாவது ஸ்லைடு போடணுமா? அன்புக்கு ஸ்லைடு போடணுமா? அது பார்க்க முடியும். அன்பு என்பது மறைபொருள், புலன்களால் காண முடியாது. அதுக்கு உருவம் இல்லை. அதுதான் கடவுள். கடவுளுக்கும் உருவம் இல்லை, அன்புக்கும் உருவம். அறிவுக்கும் உருவம் இல்லை, அறிவுதான் கடவுள். அன்பே கடவுள், அறிவே தெய்வம். அன்பே தெய்வம், அறிவே எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் என்னுடைய வாகனத்தில் அப்படித்தான் எழுதி வச்சிருக்கேன். அன்பே கடவுள், அறிவே தெய்வம். முன்னாடி, பின்னாடி அறிவே தெய்வம், அறிவுடையார் எல்லாம் உடையார். நேற்று கூட போட்டு விட்டுருக்கேன் ஃபேஸ்புக்கில், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. காரில் பின்னாடி எழுதி வச்சிருக்கேன். முன்னாடி என்ன எழுதி வச்சிருக்கேன்? அன்பே கடவுள், அறிவே தெய்வம். பின்னாடி அறிவே தெய்வம், அறிவுடையார் எல்லாம் உடையார். புரியுதுங்களா? அப்புறம் என்ன சொல்லியிருக்கோம்? அன்பே கடவுள், எல்லாம் ஒண்ணுதான். அறத்தான் வருவதே இன்பம். அப்புறம் அதுக்கு கீழே அன்பு மலர, அதாவது அறிவு அறிய, அறிவுடையார் எல்லாம் உடையார்.
அன்பு மலர. அதான் அறமறி ஓங்க. கீழே எழுதியிருக்கிறேன். என்ன இருக்கு தெரியுமா? அறிவறிய அறம் வளர அறிவு திருக்கோயில். அறிவு. புரிஞ்சுட்டீங்களா? இங்க அன்பு வந்தாதான் அறவாழ்வு. அறம் செய்ய விரும்பு. அறம்னா என்ன? நல்லதை செய்யணும். அது ஒழுக்கம் சொல்றோம் இல்ல? ஒழுக்கத்துக்கு என்ன டெபினிஷன் சொல்லி இருக்கிறோம்? நமக்கு இங்க வரம்னால எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமோ என்னமோ. நான் மகரிஷி கிட்ட வர்றதுக்கு முன்னால ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம்னு சொன்னாங்களே தவிர, நான் எதமோ ஒழுக்கமா ஆடை உடுத்துறதான் ஒழுக்கம்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆடை உடுத்துறத ஒழுக்கம் வந்த பிறகுதான் செஞ்சது. அதுக்கே மகரிஷிக்கு பெரிய PhD கொடுக்கணும். தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்தோ பிற்காலத்தோ, உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராது வாழ்வதே ஒழுக்கம். என்னங்க இது? இதுக்கு பேர் தான் அன்பு. அன்பு இருந்தா தான் செய்ய முடியும். புரியுதுல்ல? இதான் அறம். அந்த அறநெறிக்கும் சொல்றாரு. அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு, எல்லாரும் சொல்லிவிட்டோம். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது, ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த மூணும் சேர்ந்ததுதான் அறம்னு. புரியுதா? இப்போ அறத்தான் வருவதே இன்பம். இப்ப கடமைங்கிறது என்னங்கிறது சொல்றாரு மகரிஷி. நமக்கு பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை. உயிர் வாழ்வதற்கும் உலக இன்பங்களை துய்ப்பதற்கும் பொருள். புரியல? அதான் பொருளே வாழ்க்கைக்கு ஆதாரம், பொருளாதாரம். நான் பொருளாதாரம் படித்தேன், UG பொருளாதாரம் தான் படித்தேன், எக்கனாமிக்ஸ். ஆனால் அந்த பொருள் தான் ஆதாரம் வாழ்க்கைங்கிறதுக்கு. அந்த பொருளாதார சொல்லுக்கான பொருள் இங்கே வந்த பிறகுதான் தெரிஞ்சது. அதுவரை கூட நினச்சி போயும் பொருளாதாரம் படிச்சுட்டானே. நிறைய பேர் எக்கனாமிக்ஸ் படித்தவனை மதிக்கிறதே இல்லை. எக்கனாமிக்ஸா படிச்சிங்க? ஆனால் எனக்கு எக்கனாமிக்ஸுடைய மதிப்பு இங்கே வந்த பிறகுதான் தெரிஞ்சது. அதனால தான் என் பேரனை எக்கனாமிக்ஸ் படிக்க வச்சிருக்கேன். புரியுதா? பொருள் எவ்வளவு முக்கியம். ஏதோ சொல்லுவாங்க பொருள் என்னடா பொருள், அதெல்லாம் சும்மா பொய். பொருள் அவன் கூட வராது. சரி, வாழும்போது வேணுமா? அப்புறம் என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். பிறந்ததுலேருந்து பிறந்த உடனே குழந்தை கத்துது, குளிர் அடிக்குது. முதல்ல என்ன கொடுத்தீங்க? துணி. அப்புறம் கத்துது, உணவு. இந்த பொருள் இல்லாம வாழ முடியுமா? வாழ்நாள் முழுவதும் இந்த பொருள் நமக்கு எப்படி கிடைக்குதுங்க? இயற்கை வளங்களை நம்மளை போல மக்கள், நாம் பிறக்கும் போது நமக்கு முன்னால பிறந்து வாழ்றவங்க பொருளை ஈட்டி நமக்கு கொடுத்தாங்க. நம்ம அன்னைக்கே கடன் பட்டுட்டோம் இல்லையா? அப்ப நாம் உழைக்கிற வயசை அடைகிற போது நாம் உழைக்கணும், உழைத்து பொருள் ஈட்டணும். யாருக்காக? எனக்கு மட்டுமா, சமுதாயத்துக்குமா? அப்ப ஈட்டிய பொருளை என்னுடைய தேவையை கட்டுப்படுத்தி கொண்டு பிறருக்கு கொடுக்கணுமா இல்லையா? இயேசு பிரான் சொல்லுகிறார், உன்னிடம் 2 இருந்தால் ஒன்றை இல்லாத உன் நண்பனுக்கு கொடு. புரியுதுல்ல? இப்ப எல்லாம் அப்படி கொடுக்குறாங்களா? சம்பாதிக்கிறவெல்லாம் சிலர் புகழுக்காக கொடுக்குறாங்க. நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். அவன் ஆடம்பர செலவு பண்றான்.
புரியுதா உங்களுக்கு? மகரிஷி சொல்றாரு, நீ உண்மையிலே நீ மக்களை நேசிப்பவனாக இருந்தால் நீ ஒரு எளிய வாழ்க்கையை வாழுவாய். நீ உணவில் சிக்கனத்தை கடைபிடிப்பாய். பொருள், உடை, உறைவிடம், எவ்வளவு சிக்கனமா உணவுல சிக்கனம். தேவைக்கு மேல சாப்பிட மாட்டேன், வாங்கி பதுக்கி வைக்க மாட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சு கெடுக்க மாட்டேன், சமைச்சு கெடுக்க மாட்டேன். புரியுதா? சிக்கனம். எத்தனையோ பேர் சாப்பிடும்போது எத்தனையோ பேர் சாப்பிடாம இருப்பாங்களே, யாரா இருக்காங்களான்னு பார்த்துட்டு சாப்பிட்ட தமிழ் மண், தமிழனுடைய பண்பாடு. புரியுதா? அப்போ எவ்வளவு சிக்கனமா இருப்பான், உடையில எவ்வளவு சிக்கனமா இருப்பான். எத்தனை ட்ரெஸ் வேணும்? இப்போ நீங்க எல்லாம் யோசிக்கணும், நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? பிரம்மஞானம் பயிற்சி பெற்றுட்டு போய் பயன் இல்லை. உங்க அன்பு அங்க அங்க வெளிப்படணும். புரியுதுல? இப்ப முதல்ல என்ன சொல்லியிருக்கிறேன்? நான் யாருக்கும் துன்பம் தர மாட்டேன். இரண்டொழுக்க பண்பாடை சொல்லி இருக்கிறீங்க. அப்ப தனக்கோ பிறருக்கோ துன்பம் தராமல் வாழ்வேன் அப்படின்னா இப்ப திரும்ப வர்றேன். அப்ப தனக்கு துன்பம் தர்றது எப்படி? எனக்கு இது வேற கேள்வி மகரிஷி கிட்ட. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுங்க. இந்த ஆழியாருக்கு வர்றதுக்கு முன்னாடி மகரிஷி எப்பாவது தான் சந்திப்போம். இங்கே வந்த பிறகு வாரத்தில் ஒரு நாளாவது நான் மகரிஷி கூட இருப்பேன். பெரும்பாலும் 2 நாள் 3 நாள் இருப்பேன். அதில் 1 மணி நேரம் மகரிஷியோட பேசுவேன். வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அது டைமே போட்டிருப்பார், மாலை 7 to 8 ஆடிட்டர்னு எழுதி வச்சிருப்பாங்க. எனக்கு தான் அங்கே மேலேருந்து பார்ப்பாரு. கேட்டில் வரும்போதே சகுந்தலா ஆடிட்டர் வராருமா, அவ்வளோதான். 7 to 8 உட்காந்து பேசுவோம் 2 பேரும். வேற யாரும் கிடையாது, வேற யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. முந்தின முறை எப்போ நான் சந்திச்சேனோ அதன் பிறகு அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. மகரிஷி எழுதி வச்சிருப்பாரு கைப்பட, அல்லது சகுந்தலா எழுதி வைப்பாங்க. போன உடனே அதை எடுத்து கொடுமா அப்படிங்க, படிக்கணும். படிக்கும்போது அவர் கேட்டுக்கிட்டே இருந்து ஏதாவது விளக்கம் சொல்லணும்னா உடனே குறுக்கிட்டு சொல்லுவார், இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னுட்டு. அப்படியெல்லாம் படித்து முடித்த பிறகு நல்லா விளங்கிடுச்சா, கேள்வி இருந்தால் கேட்பேன், கலந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவார், திரும்ப ஒரு கேள்வி கேட்போம். எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு வைங்க, சாமி கிளியர்னு. சில சமயங்களில் புரியாது, சாமி சரி நான் பார்க்குறேன் சாமி அப்படிமே. ஒன்றும் இல்லை, இந்த கருத்தை வச்சுக்குங்க, தவம் செய்து சிந்தியுங்க, விளங்கிரும். புரியுதா? இப்படி மகரிஷியிடம் விளக்கம் பெற்றவன். அப்போ ஒரு நாள் கேட்டேன், சாமி தனக்கோ பிறருக்கோங்கிறீங்க, நான் எனக்கு எப்படி தீங்கு செய்கிறேன்? அப்பதான் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தப்புன்னு அடிச்சாருங்க, 5 அளவு முறை மீறுவதே தனக்கு தானே செய்கிற பாவம், குற்றம், தீய செயல். அது வரைக்கும் எனக்கு தெரியல, நான் ஒரு பாவமும் பண்ணல, எனக்கு ஏன் நோய் வந்துச்சுன்னா, நீ 5 அளவு முறை மீறியா நியாயம் இல்லையா? இது பாவம்னே நிறைய பேருக்கு தெரியல. அப்ப துன்பப்படுறது யாரு? நீதான். அப்ப உன் மீது அன்பு இருந்தால் நீ செய்வியா? அப்பதான் சொல்றோம், இந்த துன்பத்தை அனுபவிப்பது யார்? நான் யார்? நான் ஆன்மா. புரியுதா? இப்போ இறைவன் தான் அறிவாக என் உடலில் வாழுகிறான். புரியுதில்ல? அதான் உடலில் யார் வாசம் செய்வது? யார்? பிதா. உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பே ஆலயம். புரியுதில்ல? அப்ப இந்த உடம்புல யார் வாழ்றது? இந்த உடம்பை கட்டினது யாரு? உடம்பாக வந்தது யார்? ஊனாக வந்தது, உயிராக வந்தது, அறிவாக வாழ்வது. அறிவுதான் மனம். புரியுதில்ல?
விழித்திருக்கும் காலத்தில் அறிவு உணரும் நிலையில் இயங்குகிறது. அறிவின் உணர்வு நிலையே மனம். What is mind? The perceptual state of consciousness is God. Is mind. புரியுதா? அதான் மனதின் மறுமுனை தெய்வம். இப்ப புரிஞ்சு போச்சா? அப்ப நான் துன்பம் தருகிறேன் என்றால் யாருக்கு துன்பம் தர்றேன்? எனக்கே தான் தர்றேன். புரியுதா? தீதும் நன்றும். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? இன்னையிலிருந்து உங்க மேல உண்மையில அன்பு இருந்தா எப்படி வாழ்வீங்க? இந்த 5 செயல் உண்ணும் போது அப்பவே உண்ண போறீங்க, பசி வருது, உண்ண போறீங்க, பசி இருக்கா, எதை சாப்பிடுறேன், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், புரியுதா? எதை வேணாலும் சாப்பிட்றதா? கண்டதெல்லாம். When to eat, what to eat, how to eat, how much to eat. எப்பொழுது உண்ண வேண்டும், எதை உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எவ்வளவு உண்ண வேண்டும். இதான் அறிவு. அந்த அறிவை தானே இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோமா இல்லையா? இனிமேல் நீங்க எப்படி வாழ்வீங்க? முதல்ல உணவு, அப்புறம் உழைப்பீங்களா இல்லையா? என்ன வேலை செய்ய முடியுதோ, நீங்க வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி, வெளியில வேலை செஞ்சாலும் சரி, உடம்புக்கு அசைவு கொடுக்கணும், உடலுக்கு வேலை கொடுக்கணும். மூட்டுகள் தசையெல்லாம் அசையணும், மூச்சு வாங்கணும், சூடு கூடணும், உடம்புல வெப்பமும் காற்றும் உள்வாங்கணும். உணவு நிலமும் நீரும், புரியுதா? இந்த 2 உள்ள வரணும். அதான் உழைப்பு. இந்த 4 சேர்ந்தா உணவு என்ன ஆயிடும்? வித்து குழம்பா மாறிடும். உயிர் சக்தி தானா உள்ள வந்துடும், பிடிச்சி வச்சுக்கும். பஞ்சபூதங்கள் கூடி விட்டது, இதுதான் உடல். புரியுதா? புரியுதுல்ல? அப்ப இந்த 5 சரியா இருந்தா அதான் உடல் நலம். உயிர் குறைஞ்சு போனா உடல் நோய். புரியுதுல்ல? அளவு. நிலம், மண்ணு, சத்துக்கள், பயோ கெமிக்கல்னு சொல்றீங்கல்ல, உடம்புக்கு சரியில்லைன்னா லேபில் போய் டெஸ்ட் பண்றீங்கல்ல, சீவ ரசாயனம், அதான் மண்ணு. இருக்க வேண்டிய மண்ணு எல்லாம் சரியா இருக்கா? பொட்டாசியம்ங்கிற மண்ணு நல்லா இருக்கு, சரியா இருக்குதா? கால்சியம்ங்கிற மண்ணு நல்லா இருக்குதா? என்னங்க பாக்குறீங்களா? பார்க்கலையா? நேற்று என் மனைவிக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணேன், அதை வச்சு தான் சொல்றேன். நான் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும், அது வயசானா அவங்க 70+, நான் 80+. இப்படிதான் இருக்கும், ஒன்றும் கவலைப்படாத, விடு. ஐயோ என்னை பார்க்க மாட்டேங்கிறீங்களே, நீங்க காசுக்கு கஷ்டப்படுறீங்களா, நான் வேணா பணம் தர்றேன் பையன்கிட்ட வாங்கினேன். கடைசியில் அவங்க என்னென்ன டெஸ்ட் பண்ணணும்னா அவங்க ஏதாவது சொல்றாங்க. அப்புறம் போய் பார்த்தா அது 3000 ரூபா 4000 ரூபா வருது. சரி பரவாயில்லன்னு என்னுடைய நண்பர் ஒரு டாக்டர், அவர் லேப் டாக்டர், அவருக்கு சொன்னேன், ஐயா எங்களுக்கு ஒரு கன்செஷன் இருக்கு, நானே பண்ணி கொடுக்குறேன், நீங்க பணத்தை எனக்கு கொடுத்துருங்கன்ட்டார். புரியுதுங்களா? 940 ரூபா. நேற்று எல்லா டெஸ்ட்டும் பண்ணியா, சும்மா சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது, சின்ன சின்ன வித்தியாசம். அது கொழுப்பு கொஞ்சம் கூடுது, கொஞ்சம் சுகர் இதெல்லாம் பிபிலாம் இல்லை, இந்த பொட்டாசியம் அது இது கொஞ்சம் உப்பு, சோடியம் குறைவாக இருக்குது, நல்லா உப்பு போட்டு சாப்பிடுங்கன்ட்டார். வேற பொட்டாசியம் குறைவாக இருக்கா, டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, சரியா போச்சுன்ட்டார். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு போய் ஏன் பயப்படுறீங்க? நீ ரத்தத்தை ஒழுங்கா வைக்கணும், பயோ கெமிக்கல். புரியுதா? மகிழ்ச்சி என்ன சொல்ற, எப்ப நோய் வரும்? ரசாயன குழப்பம், ரத்தத்தில் ரசாயன குழப்பம், அதான் பயோ கெமிக்கல். புரியுதா? புரியலையா? அப்ப இதை ஒழுங்கா வச்சிருக்கணும்னா
அங்க உணவு தான் மாறுது, உணவு தான் 7 தாதுக்களா மாறுது. 7வது தாது தான் வித்துக்குழம்பு. வித்துக்குழம்பு தான் முதல் ஆகாசம், அதை பிடிச்சு வைக்கும். உடம்புல உயிருங்கிற 5வது முதல் தத்துவம் இருக்கணும்னா இந்த 4ம் சரியா இருக்கணும். இதான உயிரின தன்மாற்றத்தில் பாடம் நேற்று கேட்டீங்களா, கேட்கலையா? எந்த இடத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று 4ம் ஒன்றுக்கொன்று இசைவாக கூடி இயங்குகிறதோ அங்கே வித்துக்குழம்பு உருவாகும். அந்த வித்துக்குழம்பு என்ன பண்ணும்? உணவு ஜீரணமாகும் போதும் காற்றின் மூலமும் கோள்களில் இருந்து வரும் விண் துகள்களை, உயிர் துகள்களை பிடித்து வைத்துக் கொள்ளும். தான் உயிர். இப்ப 5 பூதங்கள் கூடிடுச்சா இல்லையா? அது சரியா இருந்தா இதாங்க உடல் நலம். என்ன அடையாளம்? உடம்புல எங்கேயும் வலி இருக்காது. எங்கேயாவது வலிக்குதுன்னா ரசாயன குழப்பம் ஏற்பட்டு வலிக்கும். இன்னொன்று விபத்துக்களால அணு அடுக்கு சீர்குலைஞ்சாலும் வலிக்கும். அது அல்ல. அது அல்லாம உங்களுக்கு உடம்புல வலி வருதுன்னா நோய். நோய்னா அர்த்தம் ரசாயன குழப்பம். புரியுதா? அந்த ரசாயன குழப்பம் இருந்தால் உயிர் சக்தி என்ன ஆகும்? அது பிடிச்சு வைக்காது. புரியுதா? புரியலையா? மொபைலில் பேட்டரி இருக்கு, இதில் கெமிக்கல் இருக்கு, வேதிப்பொருள். அளவு தரம் குறைஞ்சிட்டுனா சார்ஜ் வாங்கி வைக்குமா? வீட்டில் பேட்டரி வச்சிருக்கோம், காரில் பேட்டரி வச்சிருக்கோம். இந்த வேதிப்பொருளோட அளவு தரம், குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி குறைஞ்சா சார்ஜ் வாங்கி வச்சு கொடுக்குமா? அந்த செல்லுக்கு ஒரு நீதி, இந்த செல்லுக்கு ஒரு நீதியா? புரிஞ்சு போச்சா? புரியலையா? இதான் அறிவு. அன்பு மட்டும் இருந்தா போதாது, அறிவு. இந்த அறிவை எப்ப உங்களுக்கு புரியுது? இறை உணர்வு பெற்றவனுக்கு தான். அறிவறிய உடல்நலம் காக்கும் அறிவை அறிய, புரியுதுங்களா? அன்பும் வேணும், உடல்நல வாழ்வுக்கு அன்பும் வேணும், அறிவும் வேணும். அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம். அன்னையும் தந்தையும் யாரு? சுத்தவெளி. தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அம்மையப்பன் ஒரு ஊர் இருக்குல்ல, வந்திருப்பீங்களா தஞ்சாவூர்காரங்க? அம்மையும் நீயே, அப்பனும் நீயே, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, தாயும் நீயே, தந்தையும் நீயே. இப்ப சொல்லுங்க, தாயும் தந்தையும் யாருங்க? சுத்தவெளி, கும்பிருட்டு. சந்தேகமா இருக்குதா? அதான் நமக்கு அப்பா. அம்மாவும் அதுதான். பேருக்கு முன்னாடி அல்லது முன்னெழுத்துன்னு போடுறோம், முதல் எழுத்து இனிஷியல், அது அப்பா பேரையோ அம்மா பேரையோ போடுவாங்க, சில 2 பேரும் போடுவாங்க. நானும் அப்படித்தான் போட்டிருந்தேன் எங்க அப்பா பேரை. எப்ப எனக்கு அப்பாவுக்கு பேர் இல்லைன்னு கண்டுபிடிச்சனோ அன்னைக்கு இந்த இனிஷியலை எடுத்துட்டேன். இப்ப என் பேரு வெறுமனே வேத சுப்பையா, நோ இனிஷியல் எட்டால். இங்க அப்பா கேட்டார், என்னடா உனக்கு அப்பா இல்லையா? பேர்ல இனிஷியலை காணப்படான்னு. இருக்காருப்பா, அவருக்கு பேர் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்பதான் எங்க அப்பாவுக்கு விளக்கி சொன்னேன், சரிதான்டா, நீ இது இப்பதான்டா தெரியுது அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னுட்டு. அப்படின்னு புரியுதா? ஸ்லைட்ல வரும் என் பேரு, வேத சுப்பையான் தான் இருக்கும், நோ இனிஷியல். கெசட்ல எல்லாம் மாத்திட்டேன், அப்ரூவ்டு பை மேதாத்திரி மகரிஷி. இந்த பேரு சாமிஜி, இந்த பேரை மாத்தி இருக்கிறேன். இப்போ அவர் கேட்டார், நியூமராலஜி படி சரியா இருக்குதான்னாரு. சரியா இருக்கு சாமி. என்ன வாழ்க வளமுடன்னாரு. மகரிஷி ஒரு பெரிய எண்கணித ஜோதிடர், தெரியுமா உங்களுக்கு? பெரிய எக்ஸ்பர்ட், எனக்கு சொல்லி கொடுத்தாரு. மகரிஷி பேர் வைப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சிலர் வந்தாங்கன்னா, நான் அங்கே இருந்தேன்னு வச்சுக்கங்க, ஆடிட்டர் வந்திருக்காரா, அவர்கிட்ட வச்சுக்கோங்க பேரும்பார். ஏன்னா நியூமராலஜி படி எப்படி பேர் வைக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு மகரிஷி. இன்னைக்கும் பேர் வைக்கிறேன், செலவு இல்லாம. நீங்க யார் வேணாலும் எனக்கு போன் பண்ணலாம். ஆனா நீங்க பேர் வைக்க முன்னாடி எனக்கு கூப்பிடணும்.
அதுவும் தமிழ் பேரா வைக்கணும். தமிழ் பேரை ஒரு 4-5 பேர் செலக்ட் பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க, பிறந்த தேதி இடம் இதெல்லாம் சொல்லிடுங்க, நான் செலவு இல்லாமல் உங்களுக்கு பேர் வச்சு கொடுத்துருவேன். வேதாத்திரி மகரிஷி வைக்கிற மாதிரியே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நமக்கு தாயும் தந்தையும் யாரு? புரியுதா? அப்போ எல்லாருக்கும் தாயும் தந்தை யாரு? இறைநிலை. அப்ப நம்ம எல்லாரும் ஒரே தாய் தந்தையருடைய பிள்ளைகள். அப்ப நாம எல்லாம் சகோதரர்கள் தான் இல்லையா? இதான் சகோதர அன்புன்னு சொன்னது. இதை உணர்ந்தவர் தான் விவேகானந்தர் பேசினாரு, சகோதர சகோதரிகளே. ஆனா கை தட்டினவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு தட்டினாங்களான்னு தெரியாது. கிறிஸ்தவர்கள் ஒரு பாட்டு பாடுவாங்க. நான் ஏன் கிறிஸ்தவர்களை பற்றியே பேசுறேன்னா, நான் படித்தது பள்ளிக்கூடம் 1ஆம் பியூசி வரையில் கிறிஸ்டின். தூத்துக்குடி பகுதியில் சாயர்புரம் டாக்டர் ஜியு போப் திருக்குறளை நாலடியாரில் நிறைய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அவருடைய கல்லூரியிலே படித்தவன் நான். பள்ளியில் என் தாயார் கூட பிறந்தவர்கள் 10 பேர். என் தாயாருடைய திருமணத்துக்கு பிறகு எல்லாருமே கிறிஸ்தவர்களாக கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அதனால அவங்களோடு அடிக்கடி பேசுறது, கல்யாணங்கள், கூடி பயில்றது, இந்த பைபிளை பற்றி படிக்கிறதெல்லாம் நிறைய வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. அதில் ஓரளவு படித்து வச்சிருக்கிறேன். அதனால தான் அந்த கிறிஸ்டியானிட்டி பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறேன். சிலர் வேத சுப்ப நீங்கள் கிறிஸ்டினா மாறிட்டீங்களான்னு கேட்பீங்க. ஆமாம். ஏன்னா வேதம் புரியுதா உங்களுக்கு? ஆனால் நான் வச்சுக்கிட்டது வேதம். வேதம்னா அறிவு. புரியுதா? அறிவுன்னா தெய்வம். வேதாத்திரி அறிவின் சிகரம். நான் வேத சுப்பையா, அவ்வளவுதான். அவர் உணர்ந்து ஓதியதை நான் ஓதி உணர்ந்தவன். நான் வேதாத்திரியன், வேத சுப்பையா. புரியுதா? இப்போ இவ்வளவு சொன்ன பிறவாக நான் சொல்றது நல்லா கேட்பீங்களா இல்லையா? ஒரு சொல்றதுல ஏதோ உண்மை இருக்கும் போல தெரியுதா? அதுக்காக தான் கடைசி நாள் வந்திருக்கிறேன். நம்மளை பக்குவப்படுத்திட்டாங்கல்ல 3 நாள்ல. வெண்டை எடுத்து உடல் பயிற்சி கொடுத்து, காய்கறி பயிற்சி கொடுத்து, தவம் கொடுத்து, நல்லா உழுதி பண்படுத்தி வச்சுட்டாங்க. கொஞ்சம் விதைச்சு விட்டுட்டாங்க. நான் இப்ப தண்ணி ஊத்துறேன், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? இப்ப புரிஞ்சிட்டீங்களா? அன்பு என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? அன்பு இருந்தாதான் எப்படி வாழ்வான்? ஒழுக்கம். ஒழுக்கம் அப்பதான் வரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம். அப்ப அந்த ஒழுக்கம்ங்கிறது என்ன? தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்தோ பிற்கால. அப்ப தனக்கு எப்படி? 5 அளவு முறை காப்பதே தனக்கு சுய ஒழுக்கம். தைரியமா சொல்லணும். அப்ப நோய் ஏன் வருது? நான் இன்னைக்கு இவரை கல்யாணம் பண்ணதுனாலதான் வந்தது. இந்த வாஸ்து சாஸ்திரம் இல்லாத ஒரு வீட்டுக்கு குடி வந்ததுனாலதான் வந்தது. எனக்கு இந்த ஊருக்கு வந்ததுதான் நோய் வந்தது. இந்த புள்ள பிறந்த பிறகுதான் நோய் வந்தது. இப்படி வேற. புரியுதா? நோய்க்கு யார் காரணம்? உணவு, உழைப்பு. உறங்கணுமா இல்லையா? உறங்கலைன்னா நோய் வருதா வரலையா? உழைக்கலைன்னா ஜீரணம் ஆகுதா? அப்ப அஜீரணம் வந்தா நோய் தானே. அப்ப உழைக்கணுமா வேண்டாமா? உணவு, உழைப்பு, இதான் அறிவு. உறக்கம். இந்த பால் உறவுல தான் நம்ம அதிகமான உயிர் சக்தியை செலவு பண்றோம். அதனால அதுல கொஞ்சம் கவனம். அதே போல கெட்ட எண்ணங்கள், உணர்ச்சி வயப்பட்ட 6 தீய குண வயப்பட்ட ஆசை முதலான 6 தீய குண வயப்பட்ட எண்ணங்கள் தான் பொறாமை, பேராசை, கவலை, சினம், அச்சம்,
இந்த மனநிலையில வாழ்ந்தீங்கன்னா நோய் வருதா வரலையா? இதைத்தான் ஹோமியோபதி மருத்துவம் அதுக்கு தான் கொடுக்குது வைத்தியம். மனசுக்கு கொடுக்குறாங்க. இந்த 6 குணங்கள் இருக்கிறவங்களுக்கு நோய் வருமா வராதா? இப்ப புரியுது இல்ல? அதான் மன தூய்மை இல்லை. மனம் கெட்டால் உடல் கெடும். புரியுது இல்லை? இப்போ அப்ப மனதுல களங்கம், 6 தீய குணங்கள். இது எப்ப அழியும்? அன்பு மலர்ந்தால். தனது தனது என்ற அந்த உணர்வுகளுக்கு தான் தனது என்ற தம்பதியர்களுக்கு பிறக்கும் 6 விசித்திரமான குழந்தைகள். வியத்தகு தம்பதியர்களுக்கு பிறக்கும் 6 வியத்தகு விசித்திரமான குழந்தைகளே 6 தீய குணங்கள். வேதாத்திரியம் ஞாபகம் இருக்கா? இப்போ இதெல்லாம் படித்தது ஞாபகம் இல்லைன்னா இன்னையோட விட்டுறக்கூடாது. அதுதான் வந்திருக்கேன். இவ்வளவு நாள் உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்குறோம். அருகுண சீரமைப்பு. அவா முதல் 6 குண ஆளுமை பேர் அடையார், சிவா என்று பல நூறு ஜபித்தாலும் அருள் அடையார். அறிவு வராது. அப்ப இந்த 6 தீய குணங்கள் அதுதான் களங்கம். உடலில் நோய், உள்ளத்தில். அந்த உள்ளத்தில் இருக்கிற 6 நோய். அப்போ உடலில் வலியோடும் மனதில் 6 தீய குணங்களோடும் வாழ்பவனே நோயாளி. அது உடல் நோய், இது மனநோய். அப்ப அதுக்கு உடல்நல மருத்துவர், இதுக்கு புரியுதில்லை? இப்போ அதான் சீவகாந்தம். சீவகாந்தத்தில் இருக்கிற களங்கத்தை மாத்துறதுக்கு தான் சீவகாந்தத்திலே நேரடியா அந்த காந்த அலையை கொண்டு போய் சேர்க்கிற மருத்துவம் தான் ஹோமியோபதி. தான் மகிழ்ச்சி சொல்றார், சிறந்த மருத்துவம் ஹோமியோபதி. தான் மகிழ்ச்சி படிச்சார். புரியுதா? புரியலையா உங்களுக்கு? அந்த ரசாயன தன்மையை மாத்திரும் ஜீவகாந்தத்தில் இருக்கிற. நீங்க உணவு மூலம் உங்க தவறான செயல்கள் மூலம் வந்ததை கூட மாற்றும். ஏன்னா அது எங்க போய் ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஜீவகாந்தத்தில். ஜீவகாந்தத்தில் இருக்கிற களங்கம் தான் நோய் உண்டாக்குது. எப்படின்னா ஜீவகாந்தம் தான் இந்த உடல் கருவிகளை இயக்குகிற எரிபொருள். மாதிரி சொல்லுவார், மோட்டார் வாகனத்தில் இருக்கிற பெட்ரோல் இருக்கு இல்லைங்களா, அது சுத்தமா இருக்கணும். மண்ணெண்ணெய் கலந்தா எப்படி அந்த எந்திரம் பழுதாகி விடுமோ, உறுப்புகள் கெட்டு விடுமோ, நம்முடைய மனதில் 6 தீய குணங்கள் இருந்தால் அது எது கலந்த மாதிரிங்க? பெட்ரோல்ல மண்ணெண்ணெய். அப்ப நோய் வருமா வராதா? இப்ப புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் தான் நம்ம மனவளக்கலையில் தெரிஞ்சுக்கிட்டு போறோம். இது அன்பு இருந்தாதான் நீ அறிவோட செயல்படுவ. உங்களுக்கு ஒரு மோட்டார் வாகனம் வாங்குறீங்க, உங்களுக்கு அது பிடிக்கல, நீங்க கூட வாங்கல, மாமனார் வாங்கி கொடுத்தா வச்சுக்குவோம், உங்களுக்கு பிடிக்கல, நீங்க ரொம்ப அக்கறையா ரொம்ப அன்போட அது எப்படி இயக்கணும், எப்படி பராமரிக்கணும், ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. அப்ப கடைசியில் கெட்டு போயிடும்ல. அப்ப நீங்க அந்த வாகனத்தை நேசிக்கிறீங்களா? அன்பு இருக்குதா? இந்த உடம்ப நேசிக்கணுமா இல்லையா? இந்த உடம்பு யார் கட்டினது? நானே தான் கட்டிக்கிட்டேன், இறைவன். இது யாரு பராமரிக்கணும்? நான் தானே பராமரிக்கணும். புரியுது உங்களுக்கு? அப்ப உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. உடல் ஓம்பல் தலையாய கடமை. வாழ்நாள் முழுவதும் உடல் ஓம்பும் கடமைகளில் நாம் அறிவு விழிப்போடு செயல்பட வேண்டும். இது அன்பு. அதுக்கு உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம். கெட்ட எண்ணம், தனக்கும் பிறக்கும் கேடு செய்யக்கூடிய எண்ணங்கள், அதுதான் என்னதுங்க? இந்த 6 தீய குணங்கள்.
அது 10 உணர்வுகள்: பேராசை, சினம், வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அவமதிப்பு, முறையற்ற பால் கவர்ச்சி, அவசியமற்ற பயம், அதிகார போதை. கவலை ஒழித்தல்ல வரும் 10 தீய உணர்வுகள். இந்த 10 தீய உணர்வுகளோடு வாழ்பவன் ஒன்றும் பண்ண முதல்ல சிக்கிடுவான். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் எங்க உடம்ப நான் எப்படி உடம்ப ஓம்ப போறீங்க? வெளியில பவுடர் போட்டு சென்ட் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி, ஆனால் நான் உடம்ப மெயின்டைன் பண்றேன். எங்க மெயின்டைன்? நான் இன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். இப்போ அப்படியே நினைக்கிறேன், இத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு வரோம், அதனால இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். அந்த மக்கள் எல்லாம் செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கலாம். இன்னைக்கு நினைக்கிறேன், நான் இத்தனை வயசுக்கு மேலேயும் நல்லா இருக்கிறேன், ஒரு நோயும் இல்லை. ஒருத்தர் கேட்குறாரு, முந்தா நாள், உங்களுக்கு பிபி இருக்கா? இல்லை. சுகர் இருக்கா? இல்லை. ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லையா? பொறாமையா இருக்கு பார்த்தா. புரியுதா? உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம். புரியுதா? இப்போ அன்பு வந்துடுச்சுன்னா அறவாழ்வு இயல்பாகிவிடும். ஒழுக்கம். புரியுதுல்ல? சரி, இப்போ உடல்நலம் வந்துருமா வராதா? வாழ்நாள் முழுக்க உங்க உடலுக்கு மரணம் எப்போ வரும்? இயற்கையில வரும். உடல் தளர்ந்து வரும். உங்களுக்கு தெரியாம மரணம் வராது. மகிரி சொல்றாரு, உனக்கே தெரியும், எனக்கு நடமாட முடியல, படுக்க போறோம், அன்னைக்கு நம்ம சொல்லிடலாம், நான் இனி சீக்கிரமா போயிடுவேன், முடிந்தா ஒரு சனிக்கிழமை ராத்திரி போலான்னு இருக்கிறேன், அதுவும் வெக்கேஷன் டைம்ல, சம்மர் வெக்கேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும் போது உயிர் விட்டுறலாம். எப்போ? இதெல்லாம் நான் மகிழ்ச்சி சொல்ற, நீ வேண்டும் போது உயிர் விடலாம். ஆனா உயிர் எப்ப போகுன்னு உனக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? உடல் என்னைக்கு தளருதோ அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் முடியல, படுத்துட்டு கடவுளே என்னை எடுத்துக்க, எனக்கு படுத்தே கிடக்கிறது பெரிய அவஸ்தையா இருக்குதே, உடம்பெல்லாம் புண்ணு வந்துருச்சே, இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரம் போனா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களே, நானும் போலான்னு நினைக்கிறேனே, கடவுளே என்னை எடுத்துக்க கூப்பிட வர மாட்டேங்கிறியே, எப்ப யமனை அனுப்புவ, சீக்கிரமா அனுப்பி விடு. அட பாவி, இதான் மரண அவஸ்தை, டெத் பெட். புரியுதா? மரண படுக்கையில் கிடந்து சாகக்கூடாது. அப்படி கிடந்து சாகுறவன் யாரு? பாவி. அப்பதான் சொல்லுவாங்க, என்ன பாவம் செஞ்சனோ, ஊர் அடிச்சு உலையில போட்டு, நீ 5 அளவு முறை மீறினதை கூட நீ மருத்துவம் பண்ணி சரி பண்ணிடலாம். ஆனால் பிறருடைய வேதனையை சம்பாதிச்ச பத்தியா மோன, நீ எந்த அப்பல்லோல போய் வைத்தியம் பண்ணி குணப்படுத்த முடியாது. நாட்டில் பாக்குறீங்க நீங்க, அதுவும் குறிப்பா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அரசியல் தலைவர்கள் நல்லா தெரியும். எங்கோ காமராஜர் மாதிரி ஒரு சில அரசியல் தலைவர்கள் தான் கஷ்டப்படாம செத்துருக்கிறான். இதெல்லாம் நல்லபடியா சாகுறது. நல்லபடியா சாகணும்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு இது தெரியணும். அதுக்குதான் நீ உயிரறிவை உள்ளுணர்வா பெற்றுக்கப்பா, நீ நல்லபடியா போலான்னு சொல்றோம். அப்பவும் கேட்க மாட்டேங்கிறான். ஆன்மீக அறிவு, கடவுள் பற்றி அதெல்லாம் கடவுள் இங்க பேசாத, கடவுள் இல்லவே இல்லை. புரியுதா? இன்னொருத்தர் எதையோ கடவுளுங்கிறாரு, உருவ கடவுள்களை தேடிட்டு அலைகிறாரு, அதுக்கு கோயில் கட்டிட்டு அலைகிறாரு. இவங்கெல்லாம் புரியுதல்ல? எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். அரசியல் இந்த பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்துறது தனி மனிதன் மட்டுமல்ல. உங்களுடைய தொழிலறிவு, உழைப்பு, சிக்கனம் மட்டும் போதாது, திறமையும் நேர்மையும் உள்ள ஆட்சி நிர்வாகம் வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பொருள் வேண்டும், எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும் என்று திட்டமிட்டு
அது அனைவருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்துவது அரசின் தலையாய கடமை. புரியுதா? அதான் உயிரறிவு, உயிர்களுக்கான அறிவு. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல், இயற்கை வளம் பாதுகாக்கிற ஒரு அரசியல். நிலத்தை கெடுத்து, நீரை கெடுத்து, சுற்றுப்புற சூழலை கெடுத்து இந்த அரசியல் தலைவர்கள் இவர்களா நம்மளை காப்பாற்ற போறாங்க. ஆனால் தான் மகரிஷி உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் ஆட்சிக்கு வரணும், நாள்தோறும் வாழ்த்துங்க, வாழ்த்துக்கிட்டே இருக்கிறோம். வருவார்கள், கண்டிப்பாக வரும், தயங்காதீர்கள். அது எங்க வரப்போகுது, இன்னும் அடுத்தவனு இப்படித்தான் வருவான். இதான் நெகட்டிவ் தாட்டு. எல்லாரும் இப்படித்தாங்க வருவான், கொள்ளை அடிக்க மாட்டேன்னு சொல்லுவான், வந்த பிறகு பாருங்க கொள்ளை தான் அடிப்பான். இந்த நீங்க ஓட்டு போட்டா யாருக்கு போடுவீங்க? அவனுக்கு தான் போடுவீங்க. உங்க ஓட்டு தீட்டு, புரியுங்க? நல்லா புரியுது இல்லை? ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, அதனாலதான் இப்ப சொல்றேன். ஏன்னா வேதாத்திரியத்தில் அரசியல் ஒரு தலைப்பு, முக்கியமான தலைப்பு. சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம், ஆன்மீகம், 5 துறை. 5 துறையிலையும் தெளிவான அறிவை பெற்றவன் தான் ஞானி. அவன் தான் பிரம்ம ஞானி, இறை ஞானி. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதா? மகரிஷி சொல்றார், ஒவ்வொருவரும் உழைக்கணும், அவனுடைய தேவையை கட்டுப்படுத்த தனி மனிதனுடைய சொத்துரிமைக்கு எல்லை நிர்ணயிக்க வேண்டும். புரியுதா? மகரிஷி சொல்றாரு, உடை, ஆபரணங்கள், பணம் எவ்வளவுதான் வச்சுக்கலாம், மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எவ்வளவுதான் நீ வாங்கலாம், நிர்ணயிக்கணும். மகரிஷி சொல்றாரு. புரியுதா? இல்லைன்னா அப்படித்தான். அதனால அப்ப நாம என்ன செய்யணும்? இப்ப நாம பிரம்மஞானி, நாம சிக்கனமா இருக்கணும், நாம சம்பாதிக்கிறதுக்கு மற்றவங்க கொடுக்கணும், எளிய வாழ்க்கையை வாழணும். குடும்ப விழாக்கள் ஆடம்பரமா செலவு பண்ணலாமா? மகரிஷி சொன்னாரு, அப்போ கல்யாண பத்திரிக்கை கூட ஒரு கார்டு அடிச்சா போதும்னாரு. கையளவு கார்டு, போஸ்ட் கார்டு. இன்னாருக்கும் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல கல்யாணம், வாங்க. அப்புறம் என்ன, இதுக்கு மேல பெரிய கார்டு வேணுமா? வெளியூருக்காரங்க ரொம்ப அவசியம் வர வேண்டியவங்க, அவங்களுக்கு மட்டும் போஸ்ட்ல அனுப்பு, மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடைபெறுகிறது என்று அறிவிப்பு செய்து விடு, போதும். 100 கார்டுக்கு மேல தேவைப்படாது. புரியுதா? மனவள கலைஞர்கள் என்ன செய்யறோம்? நீங்க எல்லாம் நம்ம கல்யாண பத்திரிக்கை எப்படி கல்யாணம் நடத்தணும், புரிஞ்சுதா? இப்போ குடும்ப விழாக்கள், பிறந்த நாள் கொண்டாட்டம், கல்யாணம், 60ஆம் 20ஆம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம் நடத்தணுமா? நீங்க சொல்றீங்க, எத்தனை மனவள கலைஞர்கள் நடத்திட்டு இருக்காங்க? அவ்வப்போது வருத வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல. இதுல வேற எங்களுக்கு சஷ்டியப்த பூர்த்தி வாழ்த்தி அருளுங்கள். நீங்க வேதாத்திரியனான்னு கேட்டேன். நீங்கள் மனவள கலைஞரா? வேதாத்திரி நடத்தினாரா? அவரா உங்களுக்கு குருன்னு கேட்டேன். உங்களை கேட்கிறேன். இதெல்லாம் இல்லாம நான் பிரம்மஞானம் முடிச்சுட்டேன், வாழ்க வளமுடன், ஒரு பிரயோஜனம். சிக்கனம், சிந்தனை சீர்திருத்தம். எந்தெந்த காலத்தோ இடங்கால தேவை ஒக்க எழுந்தன எத்தனையோ செயல்கள் அச்செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்துக்கோ பொருத்தமில்லை எனில் தவிர்ப்போம். கடவுளை வணங்குறதுக்கு இனிமே உங்களுக்கு ஏதாவது செலவா? உட்கார்ந்த இடத்துல நீங்களே அறிவு திருக்கோயில். ஊர் ஊரா அலையணுமா? பொருள் செலவு பண்ணி காலத்தை விரயம் பண்ணி கடவுளை வணங்குறதுக்கு போகணுமா? நீங்க அப்படி போனீங்கன்னா நீங்கள் பிரம்மஞானி அல்ல. நீங்க தான் முடிவு பண்ணணும். புரியுதா? நாளைக்கு முன்னால ஒரு இடத்துக்கு நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். நான் ஒருத்தருக்கு அவர் கூட போக வேண்டிய நிலைமை போனேன். அங்க ஒருத்தர் வந்தாங்க. அவங்க என்னை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, ஐயா இவங்க வரணும்னு சொன்னாங்க, அவங்க கூட வந்திருக்கேன். நான் உங்களுக்கு கேட்கலையே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தாங்க, தனியா வந்தாங்க. யூனிஃபார்ம் வேற போட்டிருக்காங்க. அங்க வச்சு கேட்டா நல்லா இருக்காதுன்னுட்டு
நம்பர் இன்னும் பேசலை. கேட்பேன், தனியாக வந்தீங்களா யாருக்காவது வந்தீங்களா? இல்லை தனியாக தான் வந்தீங்கன்னா எதுக்கு வந்தீங்க? கடவுளை வேண்டுறதுக்கு தானே. என்ன வேண்டணும்? நீங்க பிரம்மஞானி, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைக்கிறீங்க. பொருள் வேணும், அதிகாரம் வேணும், புலன் இன்பம் வேணும், உடல் நலம் வேணும், பொருள் வேணும், புலன் இன்பங்கள் வேணும், அமைதி வேணும், அவ்வளவுதானே. இது இங்க வேண்டியா வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு தான் தெரியுமே, அந்த அறிவை கொடுத்துட்டோமே, அப்புறம் ஏன் வந்திருக்கிறீங்க? புரியுதா? நீங்க எல்லாம் யோசிக்கணும். இதுதான் பிரம்மஞானி. புரியுதுல்ல? ரைட். அப்போ உடல்நலம், பொருள், கடமை உணர்வு, ஈகை. புரியுதா? அன்பு இருந்தால் ஈகை வந்துருமில்ல. அப்ப யாருக்காவது பொருள் கஷ்டம் இருக்குமா? பொருள் இல்லாதவருக்கு பொருளை கொடுப்பீர்கள், அறிவு குறைபாடு இருப்பவர்களுக்கு அறிவை கொடுப்பீர்கள். அதான் பொருள் தொண்டு, அருள் தொண்டு. உங்கள் உடல் உழைப்பையோ பொருளையோ அறிவையோ கொடுத்து பிறர் துன்பம் இல்லாமல் வாழ உதவுவோம். அதான நட்பு. இப்ப நாம் யாருக்கும் துன்பம் தராமலும் பிறர் துன்பம் போக்கியும் வாழ்ந்தால், முதல்ல குடும்பத்துக்குள்ள அப்ளை பண்ணுங்களேன். நான் இன்னையிலிருந்து என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், அம்மா அப்பா, மாமன் மாமியார், கணவன் மனைவி, பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், இவங்க யாருக்கும் துன்பம் தர மாட்டேன். முடிஞ்சா உதவி செய்வேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றத்தார்கள், ஊர் உலகத்தில் இருக்க மக்களுக்கு. இதான 3 முறை சொன்னீங்கல்ல தவத்துல. இதை அப்படியே போய் செயல்படுத்தினீங்கன்னா யாருக்காவது உறவு பிரச்சனை வருமா? சொல்லுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில பிரம்மஞானி, அன்புள்ளவன், ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியை கடைபிடித்து வாழ்பவன் எப்படி வாழ்வான் சொல்லுங்களேன்? உடல் நலத்தோடு வாழ்வான், பொருள் வளத்தோடு உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ்வான். உடல் நலம் நீளாயுள் வந்துருமா வராதா? நிறை செல்வத்தோடு வாழ்வீர்கள், உயர் புகழோடு வாழ்வீர்கள், மன நிறைவோடு வாழ்வீர்கள். ஆசை இருக்காது. பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4ம் இன்னும் வேண்டும் என்ற ஆசை இருக்காது. ஏன் இருக்காது? எனக்கு மரணம் இல்லை, நான் எந்நாளும் வாழ்கின்றேன், எனக்கு சாவில்லை, நான் ஆத்மா. இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பது உடல் அல்ல, ஆத்மா, அறிவு. அறிவு ஒன்றுதான். அறிவு வாழுகிறது, அனைவரிடமும் வாழுகிறது. இந்த உலகத்தில் வாழுகிற அனைவரும் நானே. அப்ப எனக்கு என்ன இல்லை? சாவில்லை. புரியுதா? தான் பாரதி சொன்னார், எனக்கு நோவும் இல்லை, சாவும் இல்லை. நோவுனா துன்பம், சாவும் இல்லை. தான் வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வு, நித்திய ஜீவ வாழ்வு இயேசு பிரான் சொல்வார். ஐ எம் எட்டர்னல். இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு மரணம் உண்டா? இல்லை. ஏன்? நான் உடல் அல்ல, நான் மெய்ப்பொருள், நான் பிரம்மம், நான் ஆன்மா. புரியுதா? அப்போ பிரம்ம ஞானிக்கு மரண பயமே இல்லை. ஏன்? மரணமே இல்லையே. இதான் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். புரியுதா? இப்போ சரியா போச்சா? இத்தனைக்கும் அப்போ ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகளை கடைப்பிடித்து வாழ்பவன், தன்னை அறிந்து வாழ்பவன். இதான் 6வது அறிவு. புரியுதுங்களா? இந்த 6வது அறிவோடு பிறந்திருப்பவன் தான் மனிதன். தன்னை அறிந்து, அப்போ தன்னை அறிகிற நான் யார் என்ற கேள்வியை கேட்டு அவன் தன்னை அறிவு. தன்னை அறிந்தால் அன்பு மலர்ந்துடும். அப்புறம் பொருள் ஈட்டுவான், அது 6வது அறிவு. விலங்கு பொருள் ஈட்டாது, விலங்கு தன்னை அறியாது. விலங்கு இயற்கை வளத்தை வாழ்வின் வளமா மாற்றாது. விலங்கு மனிதனை போல் இயற்கையை ரசிக்காது. இந்த இயற்கையை, இந்த உலகத்தை ரசிப்பதற்கு பிறந்தவன் மனிதன். மகிரி சொல்வார், தன் எழிலை தானே ரசிப்பதற்கு திட்டமிட்டு எடுத்த இறைவனின் திட்டமிட்டு எடுத்த உருவமே மனிதன். தெய்வ மானுஷ ரூபேன. தேவன் மனிதனை தன் சாயலிலே படைத்தார். இப்ப நம்மெல்லாம் யாரு? தெய்வம். எதுக்கு வந்திருக்கிறோம்? நம் எழிலை நாமே ரசிப்பதற்கு. எவ்வளவு காலம் வாழ்றேன்?
உலகம் உள்ளளவும் வாழுகிறேன். புரிஞ்சு போச்சா? இதுதான். இப்போ அன்பு வந்துருச்சுன்னா, அன்பு வேற கருணை வேறையா? பிறர் துன்பம் போக்கும் அன்புக்கு பேர் கருணை. ஆக அன்பு என்பது துன்பம் தராமல் துன்பம் போக்கியும் வாழுகிற பண்பு தான் அன்பு. அதான் பண்பாட்டு கல்வி. அன்பு மலர, அறநெறி ஓங்க, அதான் அறிந்தது சிவம் மலர்வது அன்பு. புரியுதா? அன்பு மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை இல்லறம் அல்லது இல்வாழ்க்கை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மனிதன் தான் இல்வாழ்க்கை வாழுகிறான். பொருள் ஈட்டி வாழ்க்கை துணையோடு குடும்ப உறுப்பினர்களோடு உலக இன்பங்களை அனுபவித்து வாழ்கிறான் அல்லவா? இதான் இல்லற வாழ்க்கை. அதான் இல்லற வாழ்வுக்கு யோகம். இல்லற வாழ்வுக்கு யோகம் குடும்ப யோகம். அதுதான் மனவளக்கலை. இதான் ஆன்மீக கல்வி. இதான் பிரம்ம ஞானம். அதான் புரிஞ்சு போச்சுல உங்களுக்கு? ரைட். இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, இங்க கொடுத்துருக்குற ஒரு தவம், இறைநிலை தவம், அதை நாள்தோறும் செய்யணும், அடிக்கடி செய்யணும். இந்த கவியை அப்படியே உங்க மனசுக்குள்ளே பாடணும். உங்களை அறியாமலே பாடிக்கிட்டே இருக்கும். நம்ம சில சமயங்கள்ல நம்ம ரொம்ப விருப்பமான திரைப்பட பாடலை அடிக்கடி பாடுவோம், ஞாபகம் இருக்கா? அதே போல நீங்க பாடிக்கிட்டே இருக்கணும், தவம் பண்ணிக்கிட்டே வரணும். அதோட அந்த சமாதி நிலை அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை மகரிஷி இந்த அருள் பேராற்றின் அன்புக்குறங்கிற நூலில் எழுதியிருக்கிறார். இந்த 3வது பக்கத்தில் இருக்கு. 10 பாட்டு பாடல், தமிழிலும் ஆங்கிலத்திலும் விளக்கம் இருக்கிறது. கருமையம் ஜெனட்டிக் சென்டர் பற்றிய ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனவளக்கையோட குடும்பத்திலும் ஒரு நூல் இருந்தா போதும். உங்க வீட்டில் இருந்ததுன்னா போய் வீட்டில் போய் படிங்க, அடிக்கடி படிங்க. இந்த 10 பாடலையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. நீங்கள் பிரம்மஞானியாக வாழ்வீர்கள். அதுக்கு புத்தகம் இல்லாதவர்கள் இங்க வாங்கிக்கணும். புத்தகம் ரெடியா இருக்குது. நீங்க போகும்னால இல்லாம கண்டிப்பா வாங்கிட்டு போங்க. யாருக்கா பணம் இல்லையா? இல்லைன்னா நான் தரேன், ஜிபேல கொடுத்துருவீங்கல்ல. உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, நீங்கள் அன்பும் கருணையும் உள்ள மனிதனாக, இதமான மனம், அன்பும் கருணையும் உள்ள மனிதனே மனிதன் என்று கூறி, மனிதனை மனிதனாக வாழ வைக்கும் வாழ்க்கை கல்வி இந்த மனவளக்கலையை மனித குலத்துக்கு தந்த ஆசான் அவர்களை வணங்கி வாழ்த்தி, உங்களையும் வாழ்த்திய நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.